பேர் நம்ம உணவை விரயம் பண்றோம். அந்த காலத்துல இப்படி இல்லாம இருந்ததுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை, நம்ம ஒரு கருத்தரங்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்துல இதை விட வச்சாதான் சாப்பிட்டோம். நீங்க இப்ப சாப்பிடுறது இப்ப ஏதோ அது இப்ப இத்தனை ஐட்டம் வைக்கிறதுனால சாப்பிடவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஏதோ பஃபே சிஸ்டம் இருந்தா பரவாயில்ல, இலையில எல்லாத்தையும் கொண்டு வச்சிடா எதைய முதல்ல திங்கிறது எதை சாப்பிடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் நான் வாய் வச்சு அது ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. அப்ப நான் பக்கத்துல இருக்கிறவர் சொன்னேன், ஒவ்வொன்றா சாப்பிட்டு வாங்க, இருக்கிறத ஒவ்வொன்றா காலி பண்ணிட்டு வாங்க. அது ஏதோ உங்களுக்கு பேச தெரியும், அதை மட்டும் எச்சா கேட்டு வாங்கி மறுபடியும் உங்க நாட்டுக்கு அது ஒத்துக்கு. அது மட்டும் நீங்க அங்க எங்கேயும் வாங்கி வச்சீங்கன்னா செட் ஆகாது. அது அப்புறம் நல்லா இருக்காது. அதனால ஒவ்வொன்றா சாப்பிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு வாங்க. அது நல்லா இருக்குதுங்க சார், இது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனவே இப்ப அந்த காலத்துல இவ்வளவு சாப்பிட்டாலுமே இந்த சர்க்கரைங்கிறது இல்லாம இருந்ததுங்க. இன்னைக்கு சாப்பாடு குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லா டாக்டர் கிட்ட போனாலும் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. யாராவது நல்லா சாப்பிடுங்க ஒரு டாக்டர் சொல்றாருங்களாங்க? கிடையாது. இது கேள்வி இல்லை. இப்பவும் இருக்குதுங்க. உடல் உழைப்போட மன உழைப்பு அதிகமாயிடுச்சு. நீங்க அன்னைக்கு உடல் உழைப்பு அதிகம், இன்னைக்கு மன உழைப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாருமே மண்டை காஞ்சுதான் இருக்கிறாங்க. அவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறாங்க. டென்ஷன் இல்லாத கையை தூக்குனா ஒரு ஆள் தூக்குறது இல்லை, அத்தனை பேருக்கு டென்ஷன். அது ரெண்டாவது முறை கேட்டா அது டென்ஷன் ஆகிடுது. சின்ன பசங்களுக்கு அந்த பாப்பாக்கே இருக்குங்க. அது வேற ஏதோ ஜம்கால போட்டு உட்கார வச்சு நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காந்து இருக்கோம்னு சொல்லி அது பெரிய டென்ஷன். விளையாடுன்னு விளையாண்டு சாமி, நீ சின்ன குழந்தைகள பாருங்க, தம்பி கூப்பிட்டு உட்காரு விளையாடுன்னா போய் ஜாலி விளையாடு. பசங்களெல்லாம் நேரத்தில் விளையாடு விடுங்க. காலை எழுந்தவுடன் கல்வி, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும். ஒரு குழந்தை மாலையில் விளையாடி நான் பார்த்து இல்லைங்க. அதுல அந்த முதுகு சமக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு பைய போட்டுங்க, அப்படியே கூணுழுந்த மாதிரி. அது போய் ஒரு சின்ன எல்இடி பல்ப் எரியுங்க, அங்க ஒட்டி டியூஷன் உட்கார வச்சிருக்கு. அது தூங்கிட்டு அதை சொல்றது, அது மண்டையில் ஒரு போட்டு. ஐயோ, அது இப்ப நம்ம இங்க வீட்டுல டிவி பார்க்கணும்ல, அது கெடுதல் வந்துடக்கூடாதுல்ல. குழந்தைங்க அங்க காட்டி விட்டுங்க, பாவமா இருக்குங்க. ஒரு 100 ரூபாய் போனாலும் தர வேண்டியது. இப்ப என்ன காரணம்னு நம்ம யோசனை எடுத்துட்டோம்னா, ஏன் அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல இந்த காலத்துல பண்பாடவே மாத்திட்டீங்கம்மா. இப்ப நான் உங்க வீட்டுக்கே வர்றேன், காப்பி சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. உடனே நீங்க காப்பி வைக்கிறதுக்குள்ளதே கேட்பீங்க, சார் வித் சுகர் ஆர் வித்வுட் சுகர் கேக்குறீங்களா? இல்லை, இதை எப்படி பண்பாடவே மாத்தி போட்டீங்க? என்ன காரணம்? இந்த காலத்துல சுகர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுங்கிறது ஏன்? சுகர் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு இந்தியா, சுகர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன காரணம்? என்ன காரணமா இருக்குன்னு நம்ம ஒரு கேள்விக்காக இல்லை, இப்ப யோசனை எடுத்துட்டோம்னா, அந்த காலத்துல இதை விட நிறைய சாப்பிட்டாங்க. ஒரு கோடி அரிசி சாப்பிட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். எங்க அக்கா ஒண்ணு சீர் வச்சான்னு இங்க பள்ளிவாளையம் போயிருந்தேங்க. போயிட்டு அப்புறம் அந்த மதிய விருந்துக்கு என் பக்தர், நானே என் மனைவி, என் பக்தர் வேற ஒருத்தர், அது அலையா விருந்தாளி, சாப்பாட்டுக்காக வந்தவருங்க. அவரு அவ்வளவு சாப்பிட்டாருங்க. நீங்க இந்த பாட்டு கேட்டீங்கன்னு சொன்னோம் இல்லையா, நல்லா கொட்டிங்க. பாவம் சாப்பிட்டு ரொம்ப நாள் சாப்பிட்டு பசியோடு இருந்திருப்பாரு. எல்லாம் சாப்பிட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு அதை நான் பார்த்து கண்டுபிடிச்சு அவர் எந்திரிக்காம விடாம நானும் உட்காந்துட்டேன். ஏன்னா அடுத்த வண்டிக்கு எல்லாம் என்ன எழுப்பிட்டு அந்த ஆள் துரத்தி விட்டுருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம் சாப்பிட்டு, ஏன்னா அவரு தான் அன்னதானத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியே சாப்பிட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு நான் உட்காருங்க கொடுங்க, நானும் கொஞ்சம் வாங்கிக்கிறது, அவருக்கு நிறைய போட்டு அப்படியே சாப்பிட வச்சேன். அப்ப அந்த மாதிரி சாப்பிட்டாலும், அந்த மாதிரி சாப்பிட்டவங்க அந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த டயபெட்டிக்ஸ்ங்கிறது இல்லாம தானே இருந்தது. இந்த காலத்துல சாதாரணமா வந்துடுது. அது வாட்ஸ்அப் எக்கச்சக்கமா போடுறான், நீ வெள்ளையா இருக்கிறது பகல்ல எதுவும் ஆகாதுங்கிறான். என்ன சாயந்தரங்களா சொல்றாங்க இல்லைங்களா, வாட்ஸ்அப்ல வெள்ளையா இருக்கிறது பால், சர்க்கரை, என்னென்னமோ சொல்றாங்க. அதுல அது வாட்ஸ்அப் அதுல பாத்துட்டுங்க, வெள்ளையா இருக்கிறது எதுவும் போடுறது இல்லை. பால், தயிர், மோர் நம்ம அது கரைச்சி கொடுத்துட்டு தானே சாப்பிட்டு படுத்தான் நைட்டு. நல்லா பாருங்க, எல்லாம் அது ஊத்துக்குளிக்காரருக்கு சொல்லவே வேணும். மோரை ஊற்றி கரைச்சி அடுத்து அது சந்து வந்தெல்லாம் போய் செட் ஆயிருக்கு. நீங்க அங்கங்க காய் இதெல்லாம் இருக்கிறது, சந்தெல்லாம் போய் கிழவனை கரைச்சி ஊற்றுன்னு இப்படி செட் ஆயிடும். அந்த மாதிரி நைட் செட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப அது சாப்பிட்டோன்னு வேற தூங்கக்கூடாதுங்க.
என்னதான் இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல சாப்பிட்டு எப்படி 1 மணி நேரம் இருக்கு சாப்பிட்டேன் அன்னைக்கெல்லாம் கையை கழுவி வட்டலையே கை கழுவிட்டு அப்படியே தொழிச்சு அப்படியே தூங்குறவங்க இருக்கிறாங்க. இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. ஒண்ணுதான் அது நல்லா தந்தது, இன்னைக்கு வரைக்கும் உசுரோட தான் இருக்கு. இது எப்படி என்ன காரணம்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேங்க. அதுக்கு காரணம் நம்ம கலோரியை பர்ன் பண்ண அந்த காலத்துல நம்ம உடம்புல இந்த உணவின் மூலமாக ஏற்பட்ட ஒரு சக்தியை, கிடைத்த சக்தியை எரிச்சிடும் அந்த காலத்து இதுல. இன்னைக்கு அது எரிக்கப்படுவதில்லை. அதனாலதான் அது குளுக்கோஸ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் பத்த மாட்டேங்குது. அதுதான் அந்த காலத்துல எல்ப நம்ம கலோரியை எரிச்சிட்டோம்னு சக்தியை செலவு பண்ணிட்டோம். புரியுற மாதிரி சொல்றேன். நமக்கு கிடைச்ச உணவின் மூலமான கிடைச்ச சக்தியை செலவழிச்சிட்டோம். இப்ப செலவு இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களை கேட்கிறேன். நீங்க பள்ளிக்கூடம் எல்லாம் நடந்துதான் போயிருக்கீங்க, உண்மையாமா? 4 கிலோமீட்டர் இல்ல, சைக்கிள் வச்சிருந்தா எனக்கு பெரிய பணக்காரர் இல்லை. ஏன்னு சைக்கிள் இருந்ததுன்னா நீங்க சின்ன பையனா அது எப்படி வச்சிருப்பாங்க தெரியுங்களா? சைக்கிள் அந்த முன்னாள் ஒரு மணியெல்லாம் ஃப்ரண்ட் பிரேக் காமிச்சுன்னா கிணி ஆட்டோமேட்டிக் அடிக்கி அதுக்கு ஒரு டைனமா போட்டுங்க, அதுக்கு ஒரு கவரை போட்டுங்க, அதுக்கு ஒரு தொடச்சுங்க. சைக்கிள் கலையா வச்சிருப்பாங்க. அது சைக்கிள் வச்சிருந்தா பெரிய ஆளுங்க அந்த மாதிரி இருக்கு. வண்டி வாகனங்களும் சில இடங்கள் இருக்கு. நம்ம என்ன ஆச்சுன்னா அந்த உணவு மூலமா கிடைச்ச சக்தியை பள்ளிக்கூடம் சாப்பிட்டு போட்டு நடந்து போன செலவாயிடுச்சு. அதே மாதிரி செலவு வந்தோம், நடந்து வந்து சாப்பிட்டோம். எடப்பாள்னு ஒண்ணு அந்த காலத்துல எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. ஒரு 50 வயசு அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் சட்டியில சோறு இருக்குங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே முதல் வேலையை கையை காலை கழுவி போட்டு ஒரு ஒட்டல் நிறைய சட்டி சோறு போட்டு தின்னு போட்டுங்க. ஆட வேண்டியது, முடிஞ்சா படுக்க வேண்டியது 7 மணிக்கு. பாருங்க, செலவு சாப்பிட்டோம், சாப்பிட்டு செலவு பண்ணோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க அதை விட எண்ணெய் சத்து மிகுந்த உணவு அதிகமாயிடுச்சுங்க. நல்ல கொழுப்பு விழுப்பு எல்லாம் எக்கச்சக்கமாயிடுச்சு. அதெல்லாம் சாப்பாடு நல்ல சாப்பாடுங்க. அப்படியே கொத்தா தொங்கிட்டு போய் வண்டியில ஏற்றி விட்டுறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. நடந்து போறது கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஒன்னா வேனு இல்லைன்னா இப்ப ஸ்கூட்டி வேற. பெண்கள் அத்தனை பேர் ரோட்ல ஸ்கூட்டி வச்சுங்க. ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும். ஆனா நீ படிக்கிற காலத்துல இல்ல குழந்தைய கொண்டு விட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்படி இந்த வாகனங்கள் ஆனதுனால பசங்களுக்கு ஆகட்டும் நமக்காகட்டும் இந்த நம்ம சாப்பாட்டின் மூலமான கிடைச்ச சக்தி செலவாகிறது. அதுதான் இந்த காலத்துல நோய் நொடிக்கு காரணம். இது ஒரு காரணம். இது உடம்பியல் சார்ந்த காரணம். மனம் சார்ந்த காரணமும் ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். இது உடல் சார்ந்த காரணம் இதுதான். அதனால எப்பெல்லாம் நீங்க கல்யாண வீட்டுக்கு போய் இது விட்டு கேட்குறீங்க, அதனாலதான் நான் அப்படி பேசல. பரவாயில்ல, நீங்க எல்லாத்தையும் கேட்டா சரி, செல்லு மாத்திரம் நினைக்கிறேன். பரவாயில்ல, உயிரோட ஒரு மைக்கு இருந்ததுன்னா சௌரியமா இருக்கும். பரவாயில்ல, நீங்க எதுக்கா சிறப்புடணும். எதுவுமே அந்த பழைய இது நல்லா தான் இருக்குங்க, புதுசு கொஞ்சம் இதா தான் இருக்கு. அந்த காலத்திலேயே ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சு நடக்கிறது மாதிரி ஒரு கதையை படிச்சேன், சம்பவம். 100 ஆண்டுகள் கழிச்சு எல்லாமே மனிதனே செஞ்சிடறாங்க. நீங்க கடவுள் எதுவுமே படைக்க வேண்டாம், எல்லாமே மனுஷனே செஞ்சிடறாங்க. உருவாக்குங்களை எல்லாமே. ஒரு குழந்தை வேணும்னா ஆண் குழந்தையா ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்னா பெண் குழந்தை, அந்த மண்ணை போட்டு செஞ்சுங்க, அதெல்லாம் கொடுத்து பிக் பண்ணி உயிரை கொடுத்துறான். வந்துச்சு, ஏஐன்னு வந்துருச்சுங்க. அடுத்தது VR வந்தாச்சு. ஏஐ மட்டும் உங்களுக்கு இப்ப தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது நல்லா இருக்குங்க. இது பிரச்சனை இல்லை, ஒயர்ல வர்றதுனால அது எப்பவும் கரண்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு தனியா வந்தாச்சு. இப்ப அடுத்தது VR, வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒண்ணு வந்தாச்சு. அப்படின்னு என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, நீங்க யாருக்கிட்ட இருந்தாலும் போன் வந்ததுன்னா அவங்க உருவம் தெரியும், ஆனா உண்மையான உருவம் இல்லை. அது மெய்நிகர், மெய்நிகர் அவ்வளவுதான், அது மெய் கிடையாது. மெய்நிகர் பணம்னு இப்பெல்லாம் கூட பிட்காயின் அது நிறைய பிரச்சனையும் பண்ணிருக்கு. அது வேற. இந்த மெய்நிகர் மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வந்தாச்சு. நீ எதிர்காலத்துல உங்க வீட்டுக்காரர் பேசுற மாதிரி இருந்தா எங்காவது போயிருந்தீங்கன்னா அவர் விட்டாரு, ஆனா தொட்டா அவர் இல்ல. தக்க 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 கண்ணோடு காந்த அப்பவே இல்லை, தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டி அது வந்தாச்சுங்க. இப்போ இந்த உடல்ல சார்ந்ததுல நம்ம கலோரி பர்ன் பண்றது இல்ல, செலவழிக்கிறது இல்லை, எரிக்கிறது இல்லை, தேங்கி போயிருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த நீ எப்படி நான் ஸ்கூலுக்கு போறேன், பஸ்ஸில் போற இல்லை, நாங்களாம் நடந்துதான் போனோம். ஓரளவுக்கு நீங்களும் நடந்துதான் போயிருப்பீங்க. பொது அறிவு நிறைய கிடைச்சிது. யார் யாரு எப்படி எந்த இடத்துல எப்படி போகணும் எப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு அதுவுமே தெரியாதுங்க.
சமுதாயத்துல எப்படி நடக்கணுங்கிறதே தெரியாம போயிடுச்சு, ஒண்ணுமே தெரியாது. உண்மை சொல்ல போனா இந்த போண்டா கோழி மாதிரி கரெக்டா நாட்டுக்கோழிக்கு எல்லாம் தெரியும், எவன் வந்து கொக்கு கொக்கு இல்லாத விவரம் தெரியும், பறக்கிறது எப்படி, கொத்துறது எப்படி, யாரை கொத்தவனு, யாரு நல்லாலும் எல்லாமே தெரியுங்க. போண்டா கோழிக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அதனாலதான் அது ஈஸியா நம்ம அதையே சாப்பிட்டு அது மாதிரியே ஆயிடுறோம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பொது இதே தெரியாம போயிடுது. அதனால நீங்க எல்லாம் வார நாட்கள்ல யாரு வீட்டுக்கு காலையில் நேரத்துல வீட்டுக்கு போயிடாதீங்க. அது புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை காலையில ஆண்டு விழா அழைப்புக்கெல்லாம் காலையில 7:30 மணி வீட்டுக்காருக்கு போயிடாது. 7:30 என்னன்னு அப்பதான் தெரியும். யாரு வீட்டுக்கு உறம்பரக்காரர் வீட்டுக்கெல்லாம் அழைப்புக்கெல்லாம் திங்கக்கிழமை காலையில செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு இப்ப லீவுங்க, பள்ளிக்கூடம் இருக்கிற நேரத்துல போயிடாது. அது ஒரு 2 குழந்தையோ ஒரு 2 பேரும் இருக்குங்க, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி தான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனாலும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு எத்தனை கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டுங்க படா கொண்டு போயிட்டேன். அது அங்கிருந்தா நமக்கு கொஞ்சம் மைண்ட் வைஸ் எல்லாம் தெரியுங்க யார் என்ன நினைக்கிறீங்க. அது அவங்க பேசுறது மனசுல பேசுறது என்ன, காலங்காத்தால இந்த நாள் எழுத்து வருது, கிட்ட வந்தா வாங்க கொஞ்சம் நேரத்துல இருந்துச்சா பிரச்சனையே இல்லைங்க. சோறு கீர் ஆக்கி இவரு கூட சொல்லுவார், அது கேட்டிருப்பீங்க. காலங்காத்தால அந்த அது குழந்தையை கொத்தா தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறது பாத்ரூம்ல, அந்த தூக்கத்துல தூங்குறவங்க போய் உட்கார வச்சு இதுதானே வந்தா தானே இருப்பான். ரொம்ப கஷ்டங்க, அது கேட்டிருப்பீங்க நீங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆயமாக தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா ராஜகோபால்? நானே சொல்லியிருக்கேன் நினைக்க, சொன்னது இல்லையா? ஆயம்மாவனுடைய பெயர் காரணம் கேட்டது இல்லையா? ஆயம்மான்னு அவங்க வராங்க, சரி பொறுப்பாளர். இப்போ காலையில 7:30 மணிக்கு யாராவது வீட்டுக்கு, இப்ப காலையில இப்ப நிறைய வீடுகள்ல சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடு இதுதாங்க நடக்குது. கொத்தா தூக்கிட்டு போய் அவனை பாத்ரூம் இருக்க வைக்கிறது. இருக்கானா வந்தா தானே இருப்பான், அவன் இருக்கிறது இல்லை. அப்புறம் சோறு எங்க ஒரு பக்கம் விசில் அடிக்குங்க, அதை போட்டு விசிறி வைக்கணுங்க. அதுக்குள்ள காலையில சாப்பிட்றதுக்கு சுட சுட ஏதோ தோசையோ இட்லி ஊற்றி ஒரு சட்னி அரைச்சி மிக்சி ஒன்னு அந்த குழம்பா இருக்குங்க. அது எடுத்து அது குழந்தைய சுட சுட வாயில் ஊட்டி அப்படியே அதை முழுங்கி கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க, அது வெந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு நிறைச்சு, அந்த நிறைச்சதெல்லாம் கீழே போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு பெல்ட், மேல வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு கை, இதெல்லாம் கட்டி விட்டுங்க. எல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல்ல ஏற்றி விடுவாங்க. டிஃபன்ல போட்டு வடை ஆசி, அப்புறம் வண்டி ஏத்திட்டு பாய், இப்பெல்லாம் பாய்ந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் வண்டி வேற ஆய் எப்படின்னு என்ன, அதெல்லாம் ஆயமா பார்த்துக்குவாங்க போங்க. நல்ல வேலை போயிடுச்சு. ஆயம்மாவோட வேலை என்ன, ஆயம்மா. அதனால காலையில் நேரத்தில் போனா எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. அப்ப நம்ம உடல் சக்தி நிலைய எத்தனை கிலோமீட்டர் சார் இன்னைக்கு தென் அமெரிக்க நாடுகள்ல படிச்சிருக்கோம். இவர் சாரு நிவேதான் கூட எழுதியிருந்தார். 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சாதாரணமா நடந்து போறாங்க. நல்ல உணவு, புரோட்டீன் கலந்த உணவு தான் சாப்பிடுறாங்களா, இருந்தாலும் பெரும்பாலும் நடையை தான் மேற்கொள்றாங்க. நீங்க ஆம்ஸ்டர்டாம், அமெரிக்க இது ஐரோப்பிய நாடுகள்ல இந்த நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் போனா பால் பொருட்கள் அவங்க தான் அதிகம். சீஸ் உலகத்திலேயே மிகச்சிறந்த இது அங்கதான் கிடைக்குதுங்க. அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டாலும் சைக்கிள் பிரயாணம் தாங்க அதிகம். சைக்கிளுக்குமே தனி ரோடு, அந்த கலோரியை பர்ன் பண்றதுக்கு உண்டான வசதிகள் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இப்ப நம்ம தான் வாகனம்ங்கிற இதுல சைக்கிளே இல்லைங்க சார். இப்ப எங்கேயுமே எல்லா வீட்டுகள்லயும் சைக்கிள் இப்ப குறைஞ்சிட்டு வருதுங்க. பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற சைக்கிள் அன்னைக்குல 100-200 தான் சைக்கிள். அது 10,000 ரூபாய் பசங்களுக்கு வாங்குற சைக்கிள். அது அந்த மாதிரிதான் இருக்குதுங்க. சைக்கிளும் இல்லை, சைக்கிள்ல போனாலும் நம்மள ஒரு மாதிரியே பாக்குறான். நல்லாத்தான் இருந்தாரு, முடிஞ்சு போயிட்டாரு. அப்படியே ஒரு கலாச்சாரம் மாறி போகுது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால கம்பெனி ஏரியா முன்னால சைக்கிள் தானே நின்றுட்டு இருந்தது. இப்ப ஒரு சைக்கிள் காணுங்க. வண்டியில வர்ற லேட்டா தான் வரும். எல்லாரும் வண்டியில் வந்ததுனால வண்டி இருக்குதுங்கிறது எல்லாரும் கிளம்பி போயிடுறோமா, ரோடு ஜாம் ஆயிட்டு எல்லாம் லேட்டா தான் வரும். அப்போ இனி நான் கல்யாண வீடுகள்ல போனாலுமே உணவு அதிகமா பிரியத்துல சாப்பிட்டா கூட எனக்கே தெரியுங்க, அவங்க மனசுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் லோடு அதிகம். இந்த லோடு என்ன பண்ணுவாங்க, உள்ள போயாச்சு, திருப்பி எடுக்க முடியாது. அது உடம்பா பார்த்து திருப்பி கொடுத்தா தான். மேல இறைப்பையோடு இருந்ததுன்னா உடம்பு ஆகான்னு தெரிஞ்சதுன்னா மேல தள்ளி விட்டுருங்க, உடலுக்கு போயிடுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும். அது ஆகாதுன்னு உடம்புக்கு தெரிஞ்சாதான். ஆனா உள்ள லோடு பண்ணிட்டீங்க,
என்ன பண்ண முடியும்? அப்ப நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த 1 மணி நேரத்துல அது குளுக்கோஸா மாறுற போது அந்த குளுக்கோஸை டைரக்டா செலவு பண்ணிடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு மொட்டை மாடியில எங்கேயோ போவீங்க, ஒரு 1/2 மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டே இருங்க. கூட செல்போன் வேணாலும் எடுத்துங்க, அது பார்த்துட்டே நடந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஆனா எங்காவது காம்பவுண்ட் செவரு தாண்டி விழுந்துடாது குப்புன்னு செல்போன். அது ரொம்ப முக்கியம். நீங்க தான் செல்போன் பார்த்துட்டு நடக்க சொன்னீங்க, குப்புன்னு விழுந்தாங்க அப்படின்னு, அது தப்பு. நீங்க கொஞ்சம் கவனமா யதார்த்தமா அந்த கலோரி பயன். நான் அப்படித்தான் பண்றேன், எனக்கே தெரியுது. ஏதோ வீடுகளில் போய் ஸ்வீட் சாப்பிடுங்க அதை பண்ணுங்கன்னு கொடுத்தா நமக்கே தெரியுது இது கொஞ்சம் எச்சா தெரியுது அப்படின்னா நைட் அதுக்கு தகுந்த மாதிரி. நேற்று முந்தா நேற்று கூட பங்களா ஸ்டாப்ல எனக்கு ஒரு கம்பெனியில வேலை விட்டுட்டு எங்க வீடு கொங்கு மெயின் ரோடு இருக்கு, ஒரு 2 கிலோமீட்டர். அங்கிருந்து ஒருத்தர் என்னை டிராப் பண்ணாரு. யாராவது என்னை கொண்டு விடுவாங்க வீட்டுல, இருந்தாலும் நான் மெல்ல அப்படியே நடந்து வந்துட்டேன். கலோரி பர்ன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அது ரொம்ப முக்கியங்க. நம்ம செலவு பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட்டு செலவு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அது பாருங்க, உங்களுக்கு உணவு வச்சா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஒரு அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு அதை செலவு பண்ணிட்டீங்கன்னா சுகர் எல்லாம் வரவே வரும். நோய் குறைபாடு தானே இல்லைங்களா? இட்ஸ் டெஃபிஷியன்சி, இட்ஸ் நாட் அ டிசீஸ். அது எல்லாருமே குறைபாடு நினைச்சு ரொம்ப சிரமப்படுறாங்க. கால் எடுத்து கை எடுத்து எல்லாம் அப்படியெல்லாம் போகுது. அதனால இது உடல் சார்ந்த காரணம். மனம் சார்ந்த காரணம் இப்ப நோய் தொற்றுக்கு என்ன காரணமா இருக்கு? இப்ப உண்டி கொடுத்தோம்னா உண்டி கொடுக்கறதுதான் கரெக்ட். என்னன்னா இப்ப உடல் சார்ந்த காரணம் பார்த்துட்டோம். மனம் சார்ந்த காரணம்னா எல்லாத்துக்குமே வசதிகள் அதிகமானாலும் எதிர்கால பயம்னு ஒண்ணு வந்துருச்சுங்க. இந்த உணர்வுக்கும் உடலுக்கு சம்பந்தம் இருக்கு. உணர்வுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. நீங்க கோபங்கிற உணர்வு அதிகமாயிருச்சுன்னா பாதிக்கக்கூடிய இடம் இங்க. கோபங்கிற உணர்வு இங்கதான் பிரஷர் அதிகமாயிருக்கு, ரத்தம் தாறுமாறா ஓடும். துக்கம்ங்கிற உணர்வு அதிகம் வந்ததுன்னா பாதிக்கக்கூடிய இடம் இங்க. விளையாட்டுலங்க துக்கம் அதிகமாயிருச்சுன்னா உங்களுக்கு வந்துங்க நுரையீரல் ஸ்டக் ஆகும். அப்பா வராது, மூச்சு அடுத்ததுல வரவே வராது. நல்லா தான் நான் பேசுறேன், சும்மா இதுக்காக சொன்னேன். இங்க இவரு போறாரு அதெல்லாம் அது இதுக்காக சொன்னேன், எப்படி அடைக்குங்கிறதுக்காக. அதே போல பயங்கிற உணர்வு டைரக்டா பாதிக்கக்கூடிய அட்ரினலும் ரீனல் சிறுநீர். பயம் வந்தாலே அட்ரினல் சுரக்கும், டக்குன்னு சுரக்குங்க. ஒரு உணர்வு வந்தது, அந்த வந்தாச்சுன்னா இது சிறுநீரகங்களை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அதனாலதான் 9 வயசுல சுவாதிஷ்டானம் உங்களுக்கு அட்ரினல். அதை கரெக்ட் பண்ணியாச்சுனாலே சிறுநீரகங்கள் கரெக்ட் ஆயிடும். நீங்க பயங்கர உணர்வு பாதிக்கக்கூடிய இடம் சிறுநீரகங்கள். விளையாட்டு சொல்ல சின்ன குழந்தைகளை மிரட்டி பாருங்க. காலோடு என்ன ஆகுங்க? காலோடு ஒண்ணு போயிடுவாங்க சார், டக்குனு போயிடும். ஒண்ணு போயிடும், நடுங்கி உடனடியே ஒண்ணு போயிடும். நம்ம போறது இல்லை, ஆனாலும் சவ்வு லூஸ் ஆயிடும். நல்லா கேட்டுங்க, சவ்வு லூஸ் ஆயிடும். அந்த நம்ம உலகத்திலேயே RO சிஸ்டம் நம்ம உடம்புல தான் ஃபர்ஸ்ட் இருக்குதுங்க. எதிர் சவ்வூடு பரவுதல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இப்ப RO வாட்டர் நல்லா வாங்கி குடிக்கிறீங்கல்ல, RO என்ன தெரியுமா? வாட் யூ மீன் பை RO? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், எதிர் சவ்வூடு பரவுதல். அப்படின்னு என்னன்னா சத்துப்பொருள் போகையில யூரியாவோட கலந்து எல்லாம் தான் போகுங்க, சிறுநீரகங்களுக்கு போகும். தண்ணியில எல்லா தண்ணி, உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலந்துதானமா போகுது. அது என்ன பண்ணுங்க? RO நல்ல தண்ணியை திருப்பி விட்டுதுங்க, வெளியே போகாம உப்பு தண்ணி வெளியே. நம்ம உடம்புல அதேதான் சிறுநீரகங்கள் பண்ணுது, வேற எதுவும் பண்றதில்லை. நல்ல சத்து பொருளை உள்ள தள்ளி விட்டுதுங்க. அதை எதிர் சவ்வூடு பரவுதல், அந்த ரிவர்ஸ்ல எதிர் சவ்வூடு போகுங்க. போயிடுச்சுன்னா அதுதான் நல்ல தண்ணி, நம்ம சத்து பொருள் போயிடும். உப்பு தண்ணி எல்லாம் வந்து வெளியே போகுது, யூரியா போகும். இப்ப என்ன ஆகுதுன்னா பயங்கர உணர்வு மனம் சார்ந்து அதிகமானதுனால அதுக்கு என்ன ஆகுதுன்னா சவ்வு லூஸ் ஆகுதுங்க. அதுல சத்து பொருள் வெளியே போகுது. என்னாச்சு? அவங்க இங்க கவனிட்டுங்க, அவங்க ஏதோ முக்கியமான இடத்துல. ஆனால் நீங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களை அது சார்ந்தே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர் சவ்வோடு பரவுதல். இப்ப எல்லாத்துக்குமே அதுதான் முக்கியம். என்னன்னா அதுல சத்து பொருள் வெளியே போயிடுறதுனா நீர் அழிவு நோய். அதுதான் இனிப்பு நீர், மதுமேகம் இதெல்லாம் சொல்லக்கூடிய டயபெட்டிக்னு நீர் அழிவு நோய், கட்டெரும்பெல்லாம் முக்கிய ஆரம்பிக்கிறதுனா அந்த அளவுல நீங்க எதிர் சவ்வோடு பரவுதல் RO சிஸ்டம் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம RO கூட வேற வாங்கிக்கலாம். இது எங்க போறது? இந்த RO சிஸ்டம் எங்க மாத்துறது? ஒரு ரொம்ப ரிஸ்க்குங்க. இதுக்கு என்ன காரணம்னா பயங்கர உணர்வு. அதனால எல்லா உறுப்புலையும் கேட்கறது, எதிர்கால பயம் இல்லாதவங்க எல்லாம் கையை தூக்குங்கன்னு சொல்றது. இந்த சபையில அந்த கேள்வி வைக்கிறேன், எதிர்கால பயம் இல்லாதவங்க எல்லாம் கையை உயர்த்தலாம். பக்கத்துல பார்த்தா கொஸ்டின் பாஸ்ன்னு அர்த்தம். என்னை கேட்கல, உன்னைத்தான் கேட்கறாங்க, நீ சொல்ல பாக்குறீங்க. பாத்தீங்களா? 1, 1.5,
அவங்க ஐயா ஒரு அரைக்கை தூக்குனாங்க, அவர் ஒருத்தர் முழு, இந்த பக்கம் ஒருத்தர் கூட தூக்கலையே. ஆனா இவங்க எத்தனை வருஷமா பார்த்திருக்கிற பயிற்சியாளர்களுக்கு உங்களுக்கு என்ன எதிர்கால பயம்? அதான் கேட்க என்ன பயம்? லேடிஸ் செட்டிசன் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன பயம்? பாத்தீங்களா, நம்ம இந்த இடத்துல மனம் சார்ந்து வீக்கா இருக்கிறங்கிறது. மை டியர் மேடம், there is no tomorrow. there is no tomorrow. நாளை என்பதெல்லாம் கன்ஃபார்மா கிடையாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. இந்த பக்கம் வேணாலும் ஜம்ப் பண்ணு. இன்று என்பதுதான் கையில் உள்ள வீணை. வாசிப்பதும் வாசிக்காததும் அவரவர் திறமை. சுரமா அவசுரமா அவரவர் கொடுப்பினை. புரிஞ்சுதா? அதனால இது எல்லாருமே அந்த தப்பு பண்றாங்க. நல்லவேளை ஒருத்தர் தான் கை தூக்குனாரு, இங்க ஒரு 2 3 அரங்காவது. நீங்க அம்மா தூக்கல, நீங்க கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்க? நீங்க என்னமா பயம்? மதியானம் சாப்பிட்டீங்கல்ல? இருங்க, நான் கேட்குறேன், மதியானம் சோறு கிடைச்சது இல்ல? இப்ப போனா வேற கிடைக்கும்ல? துணிமணிக்கும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தை விட இப்ப எல்லாம் வசதி நிறைய இருக்கிறீங்க. உண்மையா சாப்பாட்டு பிரச்சனை, அரிசியை சும்மாதான் போடுறாங்க. இந்த சட்டை கீட்டையில யாரோ சும்மாதான் கொடுத்தாங்க, ஒன்னும் பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் துணிமணிக்கும் பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. அடிப்படை வசதி, கிணத்துல தனி சேர்ந்து எல்லாம் விலை கழுவ வேண்டியது இல்லை. நீங்களா அப்படி கழுவுனவங்க. இப்ப அதெல்லாம் இல்லைங்க. சுவிட்சு போட்டா உடனே தண்ணிங்க. எல்லா பக்கம் மோட்டர் இல்லாம வீடே பார்க்க வேண்டாங்க. மேல ஓப்பர் ஐயா பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வந்தாச்சுங்க, டைனிங் டேபிள் வந்தாச்சு, கிரைண்டர் வந்தாச்சுங்க, அது மேல இட்லி கடையே வந்தாச்சுங்க, குழம்பு கடை வந்தாச்சு, மாவு எதுவும் பண்ண வேண்டாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்து டிவி பார்த்து சோஃபால உட்காந்துட்டு இப்படியே தான் நீங்கிறான். அது பேர் கேட்டா சைட் டிஷ்ங்கிறாங்க. சைடுல இருந்து இருக்கிற பேர் சைட் டிஷ். ஏன்னா முன்னால சாப்பிட முடியறது இல்லை, அதனால சோஃபா டிவி மறைக்கிட்டு சைடுல இருந்து சைட் டிஷ். என்னது? ஆமா, 1 கிலோ மிச்சரை காலி இருக்கு. நீங்க பாக்குறது இல்ல, நானும் பாக்குறது இல்லை. நிறைய பேருங்க தீனி என்ன வச்சாலும் காலி ஆயிடுங்க. அது செலவும் ஆகுறது இல்லை, அப்படியே தேங்கி அடைச்சு நிக்கிறீங்க. என்னதான் பண்றது? அப்ப பாருங்க நண்பர்களே, இப்போ ஒரு 3 பேர் இந்த பக்கம் ஒருத்தரும் கூட கைது. உனக்கு என்ன தங்க பிரச்சனை? எதிர்கிற பயமா இருக்குதா? படிக்கணும் என்ன பயம்? பாத்தீங்களா, மனம் சார்ந்த பிரச்சனை எத்தனை இருக்கு. நீங்க எல்லாம் படிக்கிறது ஐயா சொல்லுங்க, பாஸ் ஆகல இருந்தாலும் உங்களை எல்லாம் கேட்பாங்க. ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேங்கிறத 16 வேதனையில முதல் வசனமே. வேற எதுவுமே இல்லை. ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. பாஸ் ஆகலான்னு ஆரம்பிட்டாவோட முடிஞ்சிருங்க. இன்னைக்கு பாஸ் ஆகலான்னு கேட்டா அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறீங்க? அதை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? 35 வாங்க பாஸ் தான். நீங்க பாஸ் ஆகலான்னு கேட்டு கம்பேர் பண்ணி அவங்கள ப்ரெஷர் கொடுத்து பாருங்க, எவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க, பாவமா உட்காந்துருக்கு. எதுக்கு இதெல்லாம்? நீங்க இதனால பயமாயிடும். இது ஒரு சார்ந்த பயம், சின்னதுல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எதிர்கால பயம்ங்கிறதெல்லாம் தயவு செய்து வேண்டாம். இன்றைய கடமைகளை என்ன முடியுமோ, இன்னைக்கு காலையில் கூட குழந்தைகளுக்காக தான் சொல்லிட்டு வந்தேன். நிறைய பள்ளி குழந்தைகள் காயல்பட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்க துறையில, உங்க படிப்புல, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமா நீங்க எதுல ஈடுபட்டாலும் சரி, ஏதாவது எல்லாமே நல்ல துறைகள் தான். பசங்கள்லாம் அது அவங்க இருந்து கூப்பிட்டு வர்றாங்க, அவங்கள கூப்பிட்டு வர்றாங்க, சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. எந்த துறையா இருந்தாலும் நல்ல துறைகள் தான், எதுவும் மோசமானதெல்லாம் கிடையாது. அந்த துறையில உங்களால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அவ்வளவு. உங்களால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை கொடுங்க, அது போதும். நம்ம மேல வந்துடலாங்க. அதனால இன்றைய கடமைகள்ல எவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதெல்லாம் குரு பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு. நம்ம அதை பார்க்கறதே இல்லைங்க. என்ன பண்றோம்னா நாளை அடுத்து 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 மனம் அந்த மாதிரி பழகிடுச்சு. பல்லு விளக்கையிலேயே யாரும் பல்லு விளக்குறது இல்லை. பல்லு விளக்கையிலேயே உன்னை என்ன டிஃபன் பண்றதுன்னு இந்த பக்கம், என்ன செஞ்சு போடுவாங்கன்னு இந்த பக்கம், குளிக்கணுமா, சுடுதண்ணியா, பச்சை தண்ணியா, பல்லு விளக்கில் வர இது நல்லா விளக்கலாம்ல. பாண்டிய நகர்ல ஒரு நண்பர் நாய் பல்லு விளக்கிட்டு இருப்பாருங்க. நல்ல பெரிய அல்சேஷன் நாய், அதுக்கு பிரஷ் போட்டு கோல்கேட் பேஸ்ட் எல்லாம் போட்டு அவர் பல்லு விளக்கிட்டு நான் யதார்த்தமா போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஏங்க நாய் வாய் கொப்பளிக்குமான்னு கேட்டேன். இப்போ பல்லு விளக்குறேன்னா இப்ப நம்மள பல்லு விளக்குச்சுன்னா வாய் கொப்பளிக்கும் இல்லம்மா, கொப்பளிச்சாத்தான் அது போகுங்க. நாய் எப்படி வாய் கொப்பளிக்கும்? இல்லைங்க, அது நக்கிக்கும். சாப்பாடெல்லாம் எப்படிங்க? சுத்த சைவம் தான் நாய். நீங்க நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். பாவீங்களா? அண்ணனே சொல்லிட்டாங்க, நாய்ங்கிறதெல்லாம்
நம்ம பழைய சோறு நல்லது, இந்த வெய்ய காலத்துக்கு உண்மையிலே அவ்வளவு நல்லது, நாய் கூத்துறான் என்ன பண்றது. அதனால அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நீங்க உட்காந்துக்குங்க, வந்து அவங்களுக்கு ஒரு நாற்காலி போட்டு ஃப்ரீயா உட்காந்துக்கு. நீங்க அங்கேயும் நடந்து போய் நானே வணக்கம் சொல்லிடுறேன் உங்க சார்பா, எனக்கு நல்லா தெரியும் வர்றவங்க. அவரு யாராவது வந்துட்டா என்ன பண்றது, அவருக்கு வணக்கம் சொல்லின்னு எந்திரிச்சு போயிடுவாங்களோ என்னமோ வந்துட்டாங்களே. அவர் ரொம்ப டவுட்லயே இருக்காரு, வந்தவங்களை விடக்கூடாது அப்படின்ட்டு. நீங்க 2 பேரும் உட்காந்துங்க. யாராவது பின்னால் சரசரன்னு சத்தம் கேட்டா திரும்பி ஒரு வணக்கம் விட்டு. இப்ப நல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் தாங்கய்யா, நான் சொன்னது தவறான இல்லை, எல்லாமே நல்ல விஷயம் தான். மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. யாராவது வந்துட்டா அவங்க ஒரு சேர் ராஜா வந்திருக்காரு, ஒரு நாற்காலி இல்லைன்னா உட்காந்துக்கிறாங்க, கீழே உட்காந்துக்கிறாங்க, விடுங்க. அதனால இந்த சொற்பொழிவில் வந்து ஆரம்பிச்சாச்சுன்னா நான் கம்முன்னு விட்டுறோம். அது நீங்க டைவர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னமும் கொடுக்குறாங்களா இருக்குன்னு. ஏன்னா மனித மனம் வர்றாங்க. திருப்பூர் திருப்பதிக்கு போற போது அதே தான் இருக்கு. வெளியே புளியோதரை இருந்ததுன்னா கூட உள்ள பிரச்சனை இல்லை, புளிச்சோறு தானே பிரச்சனை இல்லை. சக்கரை பொங்கலா இருந்தாலும் உள்ள போய் பெருமாள் சாமி கும்பிடக்குள்ளாரையே அது கால் குண்டா இருந்ததுன்னா மனசு பூரா அங்கதான். வரையிலேயே பார்த்தா கால் குண்டாவே இருந்தது. ஐயோ, இன்னொருத்தர் அர்ச்சனை சொல்லிட்டு எச்சா டென்ஷன் ஆயிடுது. நாய் வேற இன்னொரு அர்ச்சனை பண்றான், பொங்கல் தீர்ந்து அர்ச்சனை. மனித மனம் அதை சார்ந்து அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன தேர்வு? பொங்கலை வாங்கி தின்னு போட்டு அப்புறம் பெருமாளை பாருங்க, ஒரு வலிமை என்ன பண்றது. அதனால மனித மனம் அப்படித்தாங்க. இந்த எதிர்கால பயம் மனம் சார்ந்த பிரச்சனை, தயவுசெய்து வேண்டாம். எதிர்கால பயம் உங்க மெம்பரான லூஸ் பண்ணிரும். இது ரிசர்ச் பண்ண ஆராய்ச்சி. அது வந்து அந்த பய உணர்வு தான் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி எதிர் சவ்வூடு பருவுதல் வீக்காகி சத்து பொருள் வெளியே போயிடுது. மனம் சார்ந்த காரணம். உடல் சார்ந்த காரணம் நம்ம கலோரி அதிகமாயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா துய்க்க துவர பசித்துன்னு சொல்றாருல்ல, வள்ளுவர் கிளீனா சொல்றாருங்க, மாடல்ல மற்றல்ல துய்க்க துவர பசித்துங்கிறார். நீங்க பசியாகாம சாப்பிடவே கூடாதுங்கிறார். என்ன வேணாலும் சாப்பிடலாங்க, பசி நல்ல பசி இருக்கணும். பசி இருந்ததுன்னா என்ன பசி ருசி அறியுமா நித்திரை சுகம் அறியுமான்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த காலத்தில். சில பேர் கேட்டுப்பீங்க, பசி ருசி அறியாது நித்திரை சுகம் அறியாது அப்படிங்கிற. அப்படின்னு என்னங்க, நல்ல பசியா இருந்ததுன்னா ருசி பத்தி எல்லாம் இல்லைங்க, கபக்கு கபக்கு கபக்குன்னு உள்ள போகும். அதனால நித்திரை நல்ல தூக்கம் வேலை செஞ்சு படுத்திருக்கிற போது எனக்கு பெட்டு வேணும், அது வேணும், ஏசி வேணும், ஒண்ணும் கிடையாது. செங்கல் லாரியில் படுத்து தூங்கிட்டு வர்றாங்கய்யா, அவன் அத்தனை லோடு ஏற்றிட்டு செங்கல் லாரி மேல படுத்து தூங்கிட்டு வர்றான். நித்திரை சுகமாறிடுங்க, அது தூக்கம் வருதுங்க. நம்மளுக்கு பெட்ல படுத்தாலே தூக்கம் வராங்க. ஏன்னா எதிர்கால பயந்துறீங்க, நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளானைக்கு என்ன ஆகுமோ, என் பசங்க எல்லாம் படிப்பா, அது அவன் மேல. எங்க அப்பாவுல நான் என்ன படிச்சேன்னு சத்தியமே தெரியாதுங்க, செத்து போயிட்டாரு. நான் என்ன படிச்சேன், அது ஏதோ காலேஜ் போவானாட்டு இருக்கு. அவர் வாரம் 12 ரூபா கேட்டாத்தான் அவருக்கு டென்ஷன் ஆகும். தவிர 90 காசுங்க எங்க அண்ணன் வீட்டுல இருந்து காலேஜ் போறது கோயம்புத்தூர்ல 90 காசு டவுன் பஸ்ஸுங்க, 12 கிலோமீட்டர் வர்றது 90 காசு கணக்கு போடுவார். 6 நாள் 6 2 12 12 ரூபா தான் உனக்கு, அதுல 20 காசு மிச்சமாகுதுல்ல. 6 2 12, நீ எதுக்கு 5 ரூபா கேட்கிற? நீங்க பசங்க ஒரு சினிமா கினிமா கொடுக்க மாட்டாரு. அதுதான் டென்ஷன். என்ன படிக்கிற, ஏது படிக்கிற, ஒன்னும் அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. 12 ரூபா தான் அவருக்கு கவலை, வாரம் 12 கேட்கறானே அப்படின்னு. அதுலயும் நாங்க 2 நாள் சைக்கிள்ல போயிட்டு ஒரு சினிமாக்கு போவோம். அப்பெல்லாம் கேஜி தியேட்டர் தானே, 83 84 வேற என்ன இருக்கு, கேஜி தியேட்டர் தான் அது சினிமா கோயம்புத்தூர்ல. வேற ஒன்றும் பொழுதுபோக்குல எதுவுமே கிடையாது. அதுதான் இன்றைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப நான் யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், தவமே கீழே உட்காந்து பண்ண முடியலைங்க சகோதரி. தவம் வந்து ஆசனங்கள்ல தான் பண்ணணும். அதுவுமே வந்து சுகமா உட்காந்து பண்ணாலும் நான் தப்பா எடுத்துக்காதீங்க, யாரு அடுத்த முறை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம் சொல்ல வேண்டியது தூக்கம் தான் வருவீங்க. நீங்க தவம்ங்கிறது அலைச்சூழல் குறைக்கும், மன அலைச்சூழல் குறைக்கும். அந்த அலைச்சூழல் நம்ம தூங்கி பழகிருக்கோம். இந்த நாற்காலி உடனே குறைச்சிடும். இந்த சுகமா உடம்பு சுகமா செட் ஆயிடுச்சுன்னா அலைச்சூழல் டக்குன்னு டவுன் ஆயிருந்தா உடம்பு ஒரு கடை சேர்ந்துக்குதா, பின்னால சாய்மானம் இருக்குதா, மன அலைச்சூழல் குறையிறது 13ங்கிற ஃப்ரீக்வன்சியில் நீங்க தூங்கி பழகிருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஜெர்க் கொடுத்துரும். அவ்வளவுதான். இந்த காலை நேரம் டியூஷன் கிளாஸ் எல்லாம் போனா நிறைய பேருக்கு நாங்க பகுட்டை நிமித்தி தான் டவுன் டச்சே கொடுப்போம். இப்படியே நிமித்தி இப்படியே நிமித்தி விட்டுங்க. பாப்பா நகர்ல ஒருத்தர் ராஜா, அவரு தாட்டியே விட்டுருவாங்க. தவம்னா அவர் துரத்தி விட்டுருவாங்க. ஏன் அவர் துரத்தி விட்டுறீங்க என்னன்னு கேட்டா, நான் ஏதாச்சும் ஒரு கிளாஸுக்கு போனேன். இல்லைங்க, அவர் தவம்னா தூங்க ஆரம்பிச்சிருவாரு, குரட்ட சத்தம் வருது, அடுத்தவங்க தவம் பண்ண முடியாது, கர்ற புறன்னா அப்புறம் எப்படிங்க அடுத்தவங்க தவம் பண்றது? தவம்னாலே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவரு. அப்புறம் அவரை துரத்தி விட்டுருவாங்க, நீ போ இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், அவரே எங்க தவம் பண்ணாம துரத்தி விடுறீங்க சார், பண்ண முடியாதுங்க சார் அவரை வச்சுட்டு.
இல்லைங்க உட்காருங்கன்னு மேடையில் எம்பத்திலேயே உட்கார வச்சுட்டு சமணம் போட்டு உட்கார வச்சுங்க, கையை ஒரு கையை பிடிச்சிட்டு இப்ப பண்ணு தவிர்த்து அப்படின்னு. அப்ப பண்றது லைட்டா தலதொங்கு குறைக்க வருங்க, லைட்டா ஒரு கிள்ளு இல்லைன்னு ஒரு கிச்சு கிச்சு அப்படி இப்படியே பண்ணி அவர் தவத்தை பழகிட்டு இப்ப பண்றாரு. நல்ல நண்பரும் ஆயிட்டாரு. வேற வழி எதுவும் பாவம் வர்றவங்களை விடக்கூடாது இல்லையா, இதெல்லாம் பழகிங்க. இப்படி வந்து நான் பக்கத்தில் உட்கார வச்சுங்க, தூங்குறவங்க வந்து தூங்காத ரைட்டுக்கு லைட் அப்படியே ஒரு கிச்சு கிச்சு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி தூங்கக்கூடாம பண்ணி, அது வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மனசு கேட்குங்க. நீங்க உங்க தூக்கம் வர்ற போது உங்க மனசு வந்து ஒரு ஒரு அலாரம் கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா ஆட்டி விடும், நீ தூங்குறையா தவம் பண்றியா. இப்போ இந்த இதுல நீ தூங்கி பழகி இருக்கிற, நீ அடுத்தது வந்து தூங்குறையா தவம் பண்றியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நம்ம தான் இன்னும் ஏண்டா கைக்குள்ள முடிச்சிருக்கேன், முதல் தூங்கிடுறேன். அதனால அப்படி இல்லை, நான் தவம் பண்றேன்னு மனசுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்லாபுக்கு போயிடும். தவத்துல வெற்றி அடைஞ்சு நீங்க அடுத்த நிலைக்கு போறீங்கன்னு அர்த்தம். அதனால அதுக்கு இந்த ஆசன முறைகள்ல ரொம்ப நல்லதுங்க. குக்குட்டாசனத்தை தவிர எல்லா ஆசனங்கள்ல சும்மா உட்காந்து தவம் பண்றது அவ்வளவு நல்லது. தூக்கம் வராது. ஏன்னா சாய்மானம் இல்லையில, உடம்புக்கு வந்து சுகம் இல்லையில, தப்பா எடுத்துக்காதீங்க. அடங்காளர்கள்லாம் வந்து நான் கீழே உட்காந்துருந்தேன் பின்னால. அதனால அது ரொம்ப முக்கியம். இல்ல நாளைங்கிறத வந்து உணர்வு யாருக்குமே பயப்படாதீங்க சார். இன்றைய கடமைகளை என்ன முடியுமோ நல்லா செஞ்சிருங்க. நல்லா செஞ்சு இறைவனை நம்பிட்டு குருவை நம்பிட்டு அருக்காப் சொல்லிட்டு பேசாம தூங்க. நாளைக்கு நல்லாவே இருக்கும். இதை விட பெட்டரா இருக்கும். இதை விட உண்மை சொல்லுங்க, நம்ம முதல்ல இருந்ததை விட இப்ப நல்லா தான் இருக்கும். சொல்லுங்க சகோதரி, அப்ப நாளைக்கு நல்லா தான் இருக்கும். ஏன் பயப்படுறீங்க? பெண்களுக்கு அது ரொம்ப பயம். குழந்தை என்ன ஆகுமோ, சின்ன பெண் குழந்தை வளர்ற வயசுக்கு வந்ததுல இருந்தே அதுல டென்ஷன் பண்றது. ஐயோ உன்னை எந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படுத்த போறாளோ, அதாங்க எண்ணம். அதுதானே நடக்கும். நீங்க எண்ணங்கள் அதே தான். நீ எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ, யாருகிட்ட போய் சீரழிப்போ, இப்படி எல்லாம் எதுக்கு எண்ணணும்? இந்த தாய்மார்களுடைய எண்ணம் தான் வலுவா அங்கே அதுக்கு தகுந்த இடத்தையே பிடிச்சி அனுப்பிச்சிடும். அதனால அதான் மனதிற்கண் மாசிலன் ஆதல். அப்ப இந்த உண்டு வீடுக்கு ஒரு பொருள் ராஜகோபால் வேற பாக்குறது, இங்க வேற சப்ஜெக்ட் மாதிரி போற மாதிரி இருக்குது. அதனால உணவின் காரணம் அதுதாங்க. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் தான். இந்த நோய் வர காரணங்களே இதுதாங்க, இயற்கை காரணம். நம்ம வயிறிலே 4 பங்கா பிரிச்சு சொல்றாங்களே, கால் பங்கா 1 2 3 கால் பங்கா பிரிச்சு சொல்றாங்க. முதல் கால்ல தானிய உணவு. தானிய உணவு ரொம்ப நல்லது. 2வது கால் பங்குல காய்கறிகள் அந்த அளவுக்கு. மனோகர் பரிக்கர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, இந்தியாவிலேயே உலக ஆணாளர்கள் போட்டியில ஷார்ட் பர்சன் தான் அவரு, கூலையாக்கா இருப்பாருங்க, ஜெயிச்சது. நல்ல கஷ்ட மஸ்தானா இருப்பார். பழைய மதன் மித்திரால அவர் போஸ்டர் தான் வருது. சில பேருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அண்ணாக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பழைய மதன் மித்திரான் மருந்து கடையில் பெரிய போர்டு வச்சிருப்பான், நீங்களும் பார்த்துருக்கீங்க. மதன் மித்திரான் அவரு தான் மனோகர் பாரிக்கிறீங்க. அவர் உலக ஆணாளர்கள் ஜெயிச்சது. நீ மதன் மித்திரம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நீங்க அது அந்த போஸ்ட்ல வர்றவர் தான் இவருங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க சாப்பாடுக்கு என்ன சாப்பிட்டீங்க? காய் வைக்கிற இடத்துல சோறு வச்சுக்குவேன், சோறு வைக்கிற இடத்துல காய் வச்சுக்குவேன், அவ்வளவு. சோத்துக்கு போல நிறைய காய்கறிகள், சோறை கொஞ்சமா வச்சுக்குவேன். நம்மளால அதை தப்பா புரிஞ்சுக்குவோம். அதே நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுற, சோறு வைக்கிற இடத்துல காய் வைக்கிற இடத்துல சோறு, வட்டலை திருப்பிக்கோ. நீ காய் அங்க வச்சுக்க, வட்டல் திருப்பினா காய் முன்னால வந்துட போகுது, சோறு அங்க இருக்கு போது எட்டி சாப்பிடு. அதல்லையா கணக்குங்கிறது சோத்துக்கு பதில அளவு காய். அது அப்படித்தான் சொன்னாருங்க. அப்போ இந்த அளவு வந்து நம்ம கால் பங்கா பிரிச்சாலும் தானிய உணவு, காய்கறிகள், சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்றாங்க. மிச்ச கால் பங்குல மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ். இந்த காலத்துல வரும். இப்ப சித்திரை கனி வந்தாச்சு, நீ மாம்பழம் வரப்போகுது, பலாப்பழம் வந்தாச்சு. இந்த நீர்த்தன்மை மிக்க என்ன பழங்கிறது, மூலாம்பழம், தர்பூசணி இதெல்லாம் வந்தாச்சு. அது வேற ஒருத்தர் எல்லாம் சாயம் போடுறாங்கன்னு கிளப்பி விட்டுங்க. போட்டது உண்மைதான், கண்டுபிடிச்சது உண்மைதான். அவர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, சம்பந்தம் இல்லாத துறைக்கு மாற்றி விட்டாங்க. நீ யாராவது அந்த மாதிரி வந்ததுன்னா பண்ணிடுவாங்க. அப்போ இது பாரு, அந்த நீர்த்தன்மை உள்ள உணவு அதெல்லாம் கால் பங்குறாங்க. மிச்ச கால் பங்கு சும்மா வச்சிருக்கோனுங்கிறாங்க. அதுதான் மிச்ச கால் பங்கு சும்மா வச்சிருந்தா தான் மிக்சி. சொல்லுங்க சகோதரி, மிக்சி முழுசா போட்டா இழுக்குமா? இத்தனை பேர் பெண்கள் இருக்கீங்க, சொல்லுங்க. மிக்சி முழுசா போட்டு அமுத்திட்டீங்க, இழுக்குங்களா? அது ஒரு அக்கா வந்து மண்டை மேல தட்டுது, மிக்சி போட்டு ஆட்டு நாட்டு குடுமி புருஷனை பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டி இழுகுது. அது மேல இழுத்துருங்க. அப்படி போட்டு ஆட்டி தட்டணும், அப்படியே தட்டக்கூடாது. நீங்க முக்கா பங்கு போட்டா இழுத்துருங்கல்லங்கம்மா, நல்லா இழுத்துருங்கல்ல. அதேதான் நம்ம வயிறு அளவு, அதுதான். அதனால அந்த கால் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. கால் பங்கு ஆங்கிலத்தில் நான் சொல்றது இல்லை, சொன்னாலே என்ன மாதிரி இருக்கு, மனம் முடிதான்.
கால்பந்து ஆங்கிலத்தை சொன்ன மைண்ட் எங்கேயோ போயிடுது, அந்த மாதிரி மாறிடுது. அதனால இது உணவின் முறை உண்டி கொடுத்தோர் தான். ஏன்னா உயிர் கொடுத்தோருங்க ஐயா சொன்னார் இல்லையா, உண்டிங்கிறது உணவுங்க. அந்த உணவு வந்து எவ்வளவு நல்ல இதுங்க, பெரியவங்க அந்த கண்டுபிடிச்ச இதுங்க. உணவுங்கிறது அக்ஷய பாத்திரம். நம்ம ஊர் தாங்க அந்த காலத்துல எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம சின்ன பையனா வீட்டுல சாப்பிடலாங்க சார். அந்த அளவுக்கு வந்து கிராமங்கள்ல வந்து அவ்வளவு நல்ல வாழ்க்கை முறை இருந்ததுங்க. அப்புறம் அந்த விழாக்கள் எல்லாம் வந்து நிறைய செய்வாங்க, அதை ஷேர் பண்ணிக்குவாங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து. அந்த பண்டம் ஏகைதான பண்டிகை. இன்னைக்கு எங்கேயும் கெட்டு போனதுக்கு பின்னால குப்பைக்காரிக்கு போடுறாங்க. எங்க சகலையோட பேர பசங்க 2 பேர் ட்வின்ஸ், அவங்க அதான் கேட்டானுங்க, அது கெட்டு போச்சுடா சாப்பிடாதுன்னு அவங்க அம்மாயி சொன்னோன்னு என்ன பண்ணுவீங்க, குப்பைக்காரிக்கு போட்டுறேன்னு. குப்பைக்காரி நல்லது சாப்பிட மாட்டாங்களா அவன் கேட்ட கேள்வி. பதிலே சொல்ல முடியலைங்க, ஸ்டன் ஆயிட்டேன். ஏடா இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அவரு. அப்ப நல்லா இருக்கையிலேயே கொடுக்க வேண்டிய, அதான் குழந்தையும் தெய்வமும் அது சொல்லுங்க, நல்லா இருக்கையிலேயே கொடுத்துரு, உனக்கு யாருமே கொடுத்துரு, அவங்க நல்லதை சாப்பிட்டோம் அப்படின்னு. கெட்டு போய் கொடுத்து என்னங்க ஏற்படுது? அதனால உணவு முறையில அது ஒரு ரொம்ப முக்கியம். உணவு தாங்க உயிர். சுவாமிஜி சொல்ற உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறி போகும் என்றோம். அதனால அது பழக்கமாயிருங்க. அது என்ன காரணம்னா ருசிச்சு சாப்பிடுறது. இப்ப இந்த உண்டிய யாருமே ருசிச்சு சாப்பிடாததுதான் அளவு முறை மீறக்கார், வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னு என்ன ருசிச்சு சாப்பிடுறோம்னு என்னங்க? சுகரா வராதுங்க ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா. ஒரு சின்ன மைசூர் பாய் எடுத்து கூட நீங்க வாயில கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாய் வந்து சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் சுகர் அதிகமா இருந்தா கூட நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1/4 மைசூர் பாய் எடுத்து வாயில் போட்டு வாயை மூடி உட்காந்துங்க, வாயிலேயே ஜெர்னம் பண்ணுங்க, ருசிங்க. நல்ல உமிழ்நீர் அந்த பாதி வேலை அது பண்ணி போடும். சப்பை ஆக்கிட்டு உலகிட்டு ஒண்ணுமே ஆகாது. அது நம்ம நிறைய பேர் பண்றதில்லை. ருசிச்சு சாப்பிடணுங்க, அப்படியே வாயில போட்டு என்ஜாய் பண்ணி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அளவு முறை நம்மள அறியாம வந்துருங்க. 5 அளவு முறை உணவுல வந்துடும். இப்ப என்னன்னா இது செக் போஸ்ட் நிறைய வச்சிருக்காரு. உதட ஒரு செக் போஸ்ட், நாக்கு ஒரு செக் போஸ்ட்டுங்க, பல்லு ஒரு செக் போஸ்ட்டுங்க, எல்லாம் அந்த டோல்கேட் நிறைய இருக்குங்க. சிறுநீரகம் பெரிய டோல்கேட், இந்த இதுங்க எங்க சிறுநாக்கு பயங்கரமான டோல்கேட். இதனால டோல்கேட்டை லஞ்சம் கொடுத்து ஏமாத்துறது. குறுக்கோளில் பாருங்க, இப்ப நம்ம செங்கப்பள்ளி டோல்கேட் இப்படி பூந்து இப்படி போறோம் இல்லைங்க, அதே மாதிரி உணவுல நமக்கு நாம லஞ்சம் கொடுத்து ஏற்பாத்துருங்க. நாக்குக்கு அந்த சுவை கொடுக்கணுங்க, கொடுக்கறதே இல்லை. அந்த சுவை மட்டுக்கள் உணர்றது இல்லைங்க, கபக்கன்னு முழுங்கிறது. நாக்கு முழிக்குது, என்னடா காண நாம சுவைக்கலான்னு தொண்டை போச்சுன்னா சரி இன்னொன்னு கொண்டான், அப்ப என்ன இதோட வச்சா இதுல இன்னொன்னு கொண்டா, அது முழுங்கிறது, கபக்கன்னு முழுங்கிறது, கபக்கன்னு உள்ள ஓட போகுது. நாக்கு ஒண்ணுமே எனக்கு டேஸ்டே தெரியலையேடானா, அப்ப அனுபவிச்சு சாப்பிடுறது இல்லைங்கிறது அர்த்தம். இனிமேற்கொண்டு எதாவது என்ன ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க, அதாங்க உணவு. அதுக்கு இந்த பாழா போன டிவிங்க, செல்போனு இதெல்லாம் வந்து பேப்பருங்க. செல்போனை புடிங்கி வச்சு டிவி கரண்ட் இல்லைன்னா சோறு இறங்க மாட்டேங்க. பார்த்து டிவி பார்த்துட்டு கபக்குன்னு மிளகாய் எல்லாம் உள்ள போகுது, ஏதோ கணக்கு இல்லாம உள்ள போய் சாப்பிட்டு அந்த மாதிரி போகுது. நண்பர்கள் சண்டைக்கே வந்துட்டார் கொண்டாட்டிக்கிட்டு, இன்னும் எனக்கு டிஃபனே கொடுக்கலன்னு. அப்பளம் நீ சாப்பிட்டாச்சு, அப்படியா சரி அந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை முறை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த உணவு வந்து ரசிச்சு சாப்பிடலாங்க இனிமேல். அதுதான் இந்த ரசிக்கிறதுக்கு முன்னால சுவாமிஜின்னு ஒரு இது அழகான இதை சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயல் பத்துல அந்த உணவு எடுத்துட்டுங்க, காயலுக்கு ஓஜஸ் பண்றது நீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க, சொல்லி கொடுப்பீங்க, பண்ணுவீங்க. அதல்ல, ஒரு ஒரு வார்த்தையை நினைச்சு பார்த்துட்டு சாப்பிட சொல்லியிருப்பாரு. அது சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. இந்த உணவை எனக்களித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமுடன் வாழ்க. உணவை நம்ம கையில எடுத்துட்டுங்க, ஓஜஸ் போட்டுட்டு, இந்த உணவை எனக்களித்தோர், எங்கிருந்தோ யாருபட்ட போட எங்க கையில சோறாக வந்திருக்கு, எவ்வகையாலும் ஏற்றமுடன் வாழ்க்கை. அந்த நன்றி அவங்களுக்கு போய் சேருங்க. அவங்க விளைவிச்ச உணவு நமக்கு முழு சக்தியோட நம்ம உடம்புல விட்டும். இது நம்ம யாருமே பண்றது இல்லைங்க. தின்னு நான் கல்யாண வீட்டுல அவசரம் வேற, நீங்க நல்லா சாப்பிடலாம்னு போவீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்குள்ள மோருக்கு தயிருக்கு வந்து இலையை மூடிட்டு உங்களை பார்ப்பேன். அவன் இலை எடுக்கிற ஆட்டாவும் வந்து அங்க நின்றுட்டு இருக்கு. கபக்குன்னு தள்ளாம என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த உணவை கையில எடுத்துங்க, காயல்பம் பண்ணிட்டு அட்டகாசமா அந்த சொல்றாரு இல்லையா 10 முறை அஸ்வினி முறை, ஏன் அது 10 முறை பண்ண சொன்னாருங்க சுவாமிஜி. அந்த ஒன்றை கொடுத்தோருக்கு ஒரு நன்றி, இந்த உணவை எனக்களித்தோர் எங்கிருந்தோ விளைஞ்சு வருது நன்றி. 2வது அளவு முறை. எப்படி அளவு முறை வரும்? நரம்பு மண்டல வேலை செய்ய ஆரம்பிச்சு. நீங்க கையில உணவு வந்தாச்சுனாலே கண்ணும் பாத்துரும் மூக்கும் பாத்துருங்க, சாப்பிடுவாங்கன்னு சொல்ற காதும் கேட்டுரும்,
உங்க உணவு ரெடி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே புலன்கள்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆகி கையில உணவு எடுத்தோன்னே நரம்பு பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. இது இந்த சோறு இந்த இது அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போனோடனே ஓஜஸ் போட்டீங்கன்னா அந்த துரியத்துல இருக்கக்கூடிய பீனியில ஒரு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. மூச்சு போய் டக்குன்னு சாப்பிடவே வரதான் நடக்கும். நீங்க போய் பீனியில் ஒரு டச் பண்ணிருச்சுன்னா அது பீனியில் சொல்லும். நேரம் இதுக்கு கணையத்துக்கு சொல்லிருங்க இன்ஃபர்மேஷன். எப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடு, இந்த உணவுப்பா இதுதான் உனக்கு வரப்போகுது, இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு உணவு ஜீரண நீரை சுரங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருங்க. அது தகவல் கொடுத்தோடனே நீங்க சாப்பிடணும். ஆனா நிறைய பேர் தண்ணி மடம் குடிச்சிங்க எல்லாம் நீர்த்து அணைஞ்சு போயிடும். அடுப்பு பத்த வைக்கிறோம், தண்ணி வெய்ய காலம் குடிச்சுதான் ஆகும்னா குடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு சாப்பிட பிரச்சனை இல்லை. இப்ப மறுபடியும் ரெடி ஆகும். அடுப்பு உள்ள பத்த வைக்கிறதாங்க, மறுபடியும் அடுப்பு பத்த வைக்கிறது தான். அழகா இந்த உணவு எடுத்துட்டு சொல்ற போது அந்த பீனியல் உண்மையும் சார் மத்தியான நேரத்துலயும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு வைங்க. காலையிலயும் சாப்பிடல, எங்கேயோ வேலையை போயிட்டு அலைஞ்சு போய் வந்துட்டீங்க சார். மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு, காளான் குழம்போ இல்ல கறி குழம்போ வச்சுக்கோங்க. வட்டல் நிறைய சோறு போட்டு குழம்பு ஊத்தியாச்சுங்க. நல்ல பசி வேற, அலைஞ்சு வந்திருக்கிறீங்க. ஒரு கையை எடுத்துட்டீங்க. 10 முறை நீங்க இந்த கையில எடுத்தோன்னே நரம்பு எல்லாம் உங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. அஸ்வினி முத்திரை பண்ண அந்த வயிற்றுக்கு சூடு கிளம்பிடுதான். அதே மாதிரி நீங்க பண்ண என்ன ஆகுதுன்னா இங்க உண்மையிலாம் கண்ணு அழுங்கா பார்த்தா ஐயோ கை கட்டினது இன்னும் வாய் கட்டலையே, இப்ப 4வது ஆச்சு 5 அப்படிங்கிறதுக்குள்ள இதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருங்க. வெள்ள ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்படியே உண்மையிலே என்னன்னா ஜீரணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே. அரைக்கிறதுக்கு அவ்வளவு பவராக போர்ஸ்ஃபுல்லா வர்றாங்க. அதனால நீங்க அப்படி அதுதான் அந்த உணவுல ஏன் காயல்பம் பண்ணி சாப்பிட சொன்னது. ஒன்று நன்றி, உங்களுக்கு அந்த செரிமானம் நல்லா அதுக்கு அளவு முறை வந்துருங்க. நீங்க நல்ல காயல் மட்டும் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா முறை அது சுவாமிஜி சொல்றது 100 முறை அஸ்வினி முத்திரைங்கிறார். ஒரு நாளைக்கு 100 முறை, பயிற்சியிலேயே 60 முறை வந்துருங்க. வாழ்க்கை முறையில ஒரு பயிற்சியில 70, வாழ்க்கை முறையில ஒரு 30 வந்துடும். பிரிச்சு கொடுத்துருப்பாரு. காலையில எத்தனை காயல்பம்? 30 ஆயிடுச்சா? மாலையில 60 ஆயிடுச்சா? 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்னால 60, தூங்குற போது 100 அஸ்வினி முத்திரை மினிமம் பண்ணணும்னு இப்ப சுவாமிஜி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை பண்றது இல்லைங்க. சாப்பிடுறது கல்யாண வீட்டுல யாராவது கோவிச்சுக்குவாங்களே என்னமோன்னு சொல்லிட்டுங்க அவசரம் அப்படின்ட்டு நாங்களாம் மணித்த சாப்பிடுறது என்ன ஏங்க. +2 பாஸ் பண்ணிட்டேன்னு பசங்க எல்லாம் பீர் அடிக்கிறானுங்க, அதுக்கு ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. நம்ம இதுக்கே கவலைப்படுங்க. அவங்க நடு ரோட்ல தாராளமா அடிச்சுட்டு போறாங்க. கெட்டதுக்கெல்லாம் யாரும் கவலைப்படுறது இல்லை. யாராவது கேட்கணும் என்னென்ன உயிர் பயிற்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லையா? அதனால நண்பர்களை உண்டி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். அது உயிர் சத்தா விளைஞ்சு வருதுங்க. உயிருள்ள உணவுகள் நல்லது. ஏன்னா உயிருள்ள உணவுகள் இப்போ நம்ம வேளம்பலை அரங்காவலர் கூட நடராஜன் கூட காலம் ஆயிட்டாங்க. போன வாரம் பரணி பெற்றோர் இங்க கல்யாணம் பண்றவங்க எல்லாம் பெரிய லெவல்ல சொர்ண மக்கள். ஆமா, நல்ல மனவளக்கலைக்கு நிறைய பண்ணார். நான் வேளம்பலைய அறிவுத்திருக்கோயில் பொறுப்பாசிரியராக இருக்கிற போது சின்ன மன்றத்தை ஒரு சிமெண்ட் சீட்ல நடத்திட்டு இருந்தேங்க. இதே மாதிரி நீங்க 1ஆம் ஆண்டு விழா நடத்துற மாதிரி நாங்களும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஆண்டு விழாக்கு யாரை கூப்பிடலான்னு நான் தான் சொன்னேன். நடராஜன் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை வேண்டாமே, இதுக்கு வேற யாராவது சிறப்பு பேசலை. இல்லைங்க நீங்க யார் வேணாலும் கூப்பிடுங்க, நான் ஒரு கலெக்ட் கொடுத்துறேன்னு போய் கொடுத்துட்டு அவர் வந்துட்டாரு. வந்தோடனே ரவி அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லுங்க, எனக்கு பேசவெல்லாம் தெரியாதுங்க, ஏதோ ஒண்ணு மன்றம் நல்லா பண்றாங்க, வாழ்வோமுடன் சொல்றாங்க, திருப்தியா இருக்குது கேட்கறதுக்கு, நான் ஒரு 5 சென்ட் இடம் சும்மா கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. அவர் புறவலாக தான் தொழில் எப்படின்னு அதெல்லாம் டீப்பா பாக்குறது இல்லை. அப்புறம் அந்த 5 சென்ட் திருப்பி கொடுத்து 7.5 சென்டா கொடுத்தாரு மறுபடியும். அதுல தான் இப்ப அறிவித்திருக்கோம். அடுத்த 4ஆம் தேதி மாபெரும் புதுப்பிக்கப்பட்ட திறப்பு விழா காண்றாங்க. அது இருக்கிறதுக்கே மறுபடியும் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க சார். பணம் எல்லாம் நீங்க என்ன டைல்ஸ் என்ன லிப்ட் என்ன அதெல்லாம் மனவிலக்கலைக்கு லிப்ட் வேண்டியது இல்லைங்க. லிப்ட்ல போனோம்னா சீக்கிரம் போயிடலாம். புரிஞ்சுதா? நடந்து போனா கொஞ்சம் லேட்டா போகலாம், வடியில லிப்ட்ல போனா சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால 6 பேரையும் வச்சுட்டாங்க சார் அருள் அரங்கத்துல. அதுல வா 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 லிப்ட்ல ஏறி போயிடலாம், போயா நீ நடந்து வர. அதனால எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்குதுங்க. அதனால முடிஞ்ச வரை கலோரி வாய்ப்பு கிடைச்சா நடந்துருங்க, எப்ப கிடைச்சாலும் நடந்துருங்க. கலோரி அழகா பர்ன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, உணவு நோய் வராதுங்க. அப்புறம் உணவை ரசிச்சு சாப்பிட்டு பழகிக்கலாம். இனிமேல் அவங்களுக்கு ஒரு நன்றி இல்லையா? அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அளவு முறை வந்துடும். ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னா போதுங்கிற அளவு முறை வந்துடும், இல்லைன்னா வராது. ரசிக்க தன்மை இல்லாதனாலதான் கஷ்டம். அதனால டைம் ஆயிடுச்சு, நீங்க பின்னால பாத்துட்டீங்க. கிடையாது பார்த்தா உடனே நிறுத்தணும் இல்லை. எனக்கு பார்த்த 6:10 7:10 1 மணி நேரம் தான் டைம்.
ஆனா இதை பத்தி பேசினா நிறைய பேசிட்டே வரலாம். நோவுக்கு உண்டான சப்ஜெக்ட் நிறைய இருக்குது, மருந்தே வேண்டியதில்லை. அந்த நடராஜனை பத்தி சொன்ன காரணம் அவருக்கு ஒரு நோய் தாக்குதல். அப்புறம் எங்கூட அந்த மன்றத்தை நடத்தினவர் திரு குரு ராகவேந்தர், அவரு இப்ப நம்ம அமைப்பில் இல்லை. அவர் ஒரு உணவு திட்டத்தை ஸ்பெஷலா நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோயின்னு எதுவுமே கிடையாது. there is no disease. நோயின்னு எதுவும் கிடையாது. அதே போல குணப்படுத்த முடியாத நோயின்னு எதுவுமே கிடையாது. குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று எதுவுமே கிடையாதுங்க சார். எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. நோய் தாக்குதல் இருந்ததுன்னா நோயின்னு எதுவுமே இல்லை, குறைபாடு. நம்ம வாழ்க்கை முறை இயற்கை விதிகளை நம்ம மாறி நடந்திருக்கிறோம். அதுக்கு உண்டான எச்சரிக்கை தான் இந்த செக் போஸ்ட் எல்லாம். இப்ப நீங்க கண்டதை போய் எல்லாம் ஐஸ் கிரீம் ஃபுல்லா தின்ன இங்க செக் போஸ்ட் வீங்கி தெரியுங்களா? ஏப்பா நானே உனக்கு வேண்டாம், அடுத்து உள்ள கலக்கூடாது, இது திங்கலான்னு வீங்கி வச்சிருங்க. நம்ம உடனே அதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து மறுபடியும் உள்ளதல். கல்லீரல் ஏன் மது அதிகமா இருந்தவங்க, தண்ணி அதிகமா போடுறவங்க என்ன பண்ணுதுங்க, கல்லீரல் அரைச்சு அரைச்சு அந்த பித்தநீரை கொடுத்து அதையெல்லாம் அந்த மதுவினுடைய இதெல்லாம் உயிரினா தள்ளி விட்டு பாக்குங்க. அதுக்குள்ள மறுபடியும் அடிப்பான். இருறான்னு சொல்லிட்டு சிறுமூலகிட்ட சொல்லு, ஏய் என்ன மறுபடியும் அடிச்சுட்டா இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டுங்க உணவு எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பிளாட். அது பேரு என்ன, மட்டை வியாகிறது, அதுக்கு பேரு சொல்றாங்க. இப்ப யதார்த்தமா அதான் சொல்றாங்க, ஏன்டா வேலைக்கு வேலை நான் மட்டை ஏற்றான் சார், மட்டை வாழை மட்டை மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டுறது. அது அந்த செக் போஸ்ட் வச்சிருக்காங்க, இவனை கழட்டி விட்டுறலாம், மறுபடியும் அதுக்குள்ள சுரந்து அரைச்சு ரெடி பண்ணிட்டு இவனை எழுப்பலான்னு எவ்வளவு கஷ்டப்படுது உடம்பு. அது ரெடி பண்ணி எழுப்பி விட்டா மறுபடியும் வீட்டுக்கு போறது, மறுபடியும் மேகன்னு கடைக்கு போறான் சார். இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. செக் போஸ்ட் கடவுள் நிறைய வச்சிருக்காரு. அதனுடைய இது உடல் முறைன்னு பேருங்க. அப்ப அவர் சொன்ன விஷயம் அதுதான். அவரும் கூட எங்கிட்ட வந்திருந்தா நான் ஓரளவுக்கு அவர் ரெடி பண்ணியிருப்பேன். ஏன்னா உணவு திட்டம் அந்த உணவுலயே கரெக்ட் பண்ணல. நான் ஒரு இதுல இருந்து பார்த்தேங்க, கழிவு நீக்க பயிற்சின்னு சொல்லிட்டுங்க. ஒரு 16 நாள்ல கழிவு நீக்கம் பண்ணி பார்த்தேன். காலையில எதுவுமே இல்லாம வெறும் நீர் ஆகாரம் மட்டும் குடிச்சிட்டுங்க, சமைத்த உணவு எதுவும் இல்லை, மதியம் வெறும் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு, இரவு நேரத்துல எப்படித்தான் ஒண்ணுமே இல்லை, கஞ்சி மட்டும் மாலையில 6 மணிக்கு கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாருங்க. ஒரு பங்கு அரிசிக்கு 14 பங்கு தண்ணி ஊற்றணுமா, அதான் கஞ்சியா. நீங்க 3 டம்ளர்ல ஊத்துனீங்கன்னா அது சோறு, குழஞ்ச சோறு. அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு கிளென்ஸ் பண்ணலான்னு பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது. வெயிட் லாஸ் ஆச்சு, எல்லா நோயுமே நல்லா தான் இருந்ததுங்க. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஏங்க நீங்க இப்படி நீங்க தான் எக்ஸசைஸ் பண்ணி, எங்க அண்ணன் வேறு, ஏப்பா நீ தான் எக்ஸசைஸ் பண்றியே, தவம் பண்றியே, அதை விட என்னப்பா கிளென்ஸ் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப அவர் சொன்னாருங்க, உள்ள கழிவுகள் தேங்கிட்டு இருக்கிறதா நோய் தாக்குதல். அந்த கழிவுகள் வெளியேற்றக்கு நம்ம அனுமதிச்சாலே அது சரியாயிடும். அப்ப அந்த அனுமதி கொடுக்காதது எதுன்னு, அந்த நோயத்தை குணப்படுத்த முடியாதுன்னு குரு சொன்னார். அனுமதி கொடுக்காதது எது? நம்ம மனசுதான். மனசுல ஏற்பட்ட நோயைத்தான் குணப்படுத்த முடியாத தவிர உடல்ல ஏற்படுத்த நோயை கண்டிப்பா குணப்படுத்திடலாம். புரிஞ்சுதுங்களா? அது சாப்பாட்டுலயே அதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உண்டிலேயே ரெடி பண்ணலாம், சாப்பாட்டுலயே ரெடி பண்ணலாம். நம்ம என்ன பிரச்சனை என்னன்னா, மனசு கேட்காது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, யாரும் பார்க்கல, யாரு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிங்க தட்டி எடுத்துறோம். அதுதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க 300 இருக்குது சொல்லுங்க, இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அப்ப வேலை நோட்ல இருந்து வாங்கும்போது தட்டை நிறைய ஸ்வீட் எடுத்துட்டு வந்துட்டாருங்க. எல்லா ஸ்வீட்டும் அள்ளி எடுத்து, உனக்கு 300 இருக்குது, லோடு தாங்குமான, கம்முன்னு இருப்பா, வீட்டுல சம்சாரம் திட்டுற, இங்க நீயும் திட்டிட்டு இருக்கிற, நான் தின்ன ஆவன்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு தான் இந்த வில்லல எடுத்து வாயை முழுங்கி ஒவ்வொன்னா எந்த ஸ்வீட் ஆசை ஃபர்ஸ்ட், இது ஒரு வில்லல் எடுத்து போடு, கண்ணு முடிக்கும், ஒரு நிமிஷம் என்ஜாய் பண்ணு விடு, அது நல்லா இருக்குது, அதை அனுபவிச்சுட்டேன், மனசை அனுபவிச்சுட்டேன். அதனால அப்படி பழகிறத விட்டுட்டுங்க, கபக்குன்னு செக் போஸ்ட் எல்லாம் ஏமாத்தி உள்ள வெளியிட்டு இருந்தோம்னா ரொம்ப இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி நம்ம நோய் குணப்படுத்த முடியாது, சாப்பாட்டுல எல்லாம் கரெக்ட் பண்ணி. அதனால 5 அளவு முறை சுவாமிஜி கிளீன்னு சொன்னார். உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், தாம்பத்தியம் கரெக்டா வச்சாரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வச்சதே உணவு தான். இவ்வளவு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. நடந்தா 2 சோறு மூக்கு வெளியே வர்ற அளவுக்கு சாம்பார் 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 இல்ல, இடையில புளிக்குழம்பு, அப்புறம் ரசம் 4-5 ரவுண்ட் அடிச்சு இது வரைக்கும் 2 சோறு. அப்ப இதுக்கெல்லாம் எனர்ஜி அங்க போயிருங்க. அப்ப இதெல்லாம் வீக் ஆயிடும். அதான் வேலை செய்யாதுங்க, சொக்கும். அதான் இந்த அலுப்பு. ஆமா, அலுப்புன்னா இங்கிலீஷ்ல டயர்டு. ஒரு மனுஷன் வேலை செஞ்சு டயர்ட் ஆகிடும். அந்த இதுதான்
ஆமாங்க, பூரா என்ன அது இது. இப்ப தமிழ்நாட்டின் தேசிய உணவு அந்த காலத்துல சோறு தாங்க, பழைய சோறு தான் இருந்ததுங்க, சோளம் இருந்தது, ஜீன்லயே இருக்குமா. இன்னொரு 500 வருஷம் ஆச்சா புரோட்டா இருக்குங்க, பிரியாணி இருக்கு ஜீன்ல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த 2 தான் இருக்குமா. அதனால அது கூட தவறு இல்லைங்க. பசிச்சுன்னு வச்சுக்கோங்க, மென்னு நல்லா அரைச்சு தள்ளிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது பண்றது இல்லை. எனவே அது கொஞ்சம் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கல நிறைய பேசுவீங்க, முண்டி கொடுத்தவங்க சப்ஜெக்ட் நிறைய பட்டிமன்றம் வேணாலும் இருக்க வைங்க. புரோட்டா நல்லதா பிரியாணி நல்லதா, எது சிறந்த உணவு தமிழ்நாட்டில்? வேற ஒரு நல்ல தலைப்பு யோசனைக்கு வந்தது, உடனடி பலன் தருவது வாழ்த்தா பிராயச்சித்தமா அப்படின்னு. வாய்ப்பு கிடைச்சா உடனடி பலன், நீங்கள பேச்சாளர்கள் தானே, உடனடி பலன் மனவளக்கலையில் உடனடி பலன் தருவது, உடனடி பலன் ரெண்டுமே பலன் கொடுக்கும். நம்ம சுவாமிஜி தத்துவங்கள் தப்பு கிடையாது. உடனடி பலன் தருவது வாழ்த்தா பிராயச்சித்தம். எனக்கு மனசில் தோணுச்சு, நீங்க சொன்னதுனால கடைசியா இந்த சபையில் சொல்லிட்டு போலாம். வாய்ப்பு ஆண்டு விழா ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்ல முறையா அது வந்து எல்லாத்துக்கும் இந்த உணவு சம்பந்த மாதிரியும் மனம் சம்பந்த மாதிரியும் பேசலாம். அதனால நன்றிமா. வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. உணவை பத்தியே நம்ம பேசி பேசி தேங்க்ஸ். யாரும் கொட்டாய் விடல. அதனால அது ரொம்ப முக்கியம். பேச்சாளர்களுக்கு மைக்கு முக்கியம், கொட்டாய் விடாம உட்கார்ந்துருக்கணும், சபை முக்கியம். பாருங்க, ஓரளவுக்கு அரங்கு நிறைவா வந்துட்டீங்க. அதனால உணவு நல்ல விஷயம் தான். அவர் சொன்னார் இல்லையா, நான் போயிருக்கேன் வடலூர். எத்தனை பேர் போயிருக்கீங்க? அணை அடுப்பு எல்லாருமே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் போயிருக்கீங்களா ஐயா வடலூர்? பாருங்க, போகணும்னு நினைச்சு போயிட்டு வாங்க. நெய்வேலி இந்த பூச நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மாசம் மாசம் தைப்பூசம் கூட்டமா இருக்கும். அப்ப 7 திரையும் விளக்குவாங்க. சரி, 7 திரையும் நம்ம இதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்பூரகம், அதேதான். அநாகடம், விசக்தி, ஆக்னை, துரியம் தான் 7 திரைகள். இது விலகியாச்சுன்னா மேல இருந்து நம்ம பிரம்மரந்திரத்துக்கு மேல போறோம். இறை தரிசனம்ங்கிறது வள்ளலார் சொன்னது அதுதான். மாயத்திரைகள் உள்ள இருக்குதுங்கிறது தான் அதுதான். அதனால அந்த பூச நட்சத்திரத்தில் அணைய அடுப்பு, அவரும் வாடிய போய் வாடி நின்றனர். ஏன் வாடி நின்றாருங்க? அது உண்டு கொடுத்த ஒரு உயிர் தான். ஒரு நெல் வந்துங்க 2800 நெல் கொடுக்குங்க. எவ்வளவு கொடுக்குங்க? 2800 நெல் கொடுக்கு. நீ வாடிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க 4 பேர் வாடிட்டீங்கன்னா ஒருத்தர் சாப்பாடு போச்சியா, நீ வாழ்ற போது அவங்களுக்கு எல்லாம் நான் எப்படி சோறு கொடுக்க முடியும்னு அதுக்காக வாடி நின்றாராம் அருட்பிரகாசம் வள்ளலார். அதனால தத்துவங்களும் அப்படி மாற்றி படிச்சு இன்னும் நல்லா இருக்குங்க. இரணிய கசிப்பே வேற தத்துவம். இரணியனை வந்து மாலை நேரத்துல குடலூர் மாலை போட்டாருன்னா அதுக்கே அவர் தவம் இருந்தாராம். பெருமாள் வந்து எனக்கு மோட்சம் கொடுக்கணும், ஏதோ ஒரு விதத்துல என் பையனை வந்து இப்படி எல்லாம் சொல்லி என்னை கும்பிடுங்கன்னு மக்கள் எல்லாம் சொன்னா, இதை பார்த்து பெருமாள் வருவார், எனக்கு மோட்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க குடல் உருகிற போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாரா இரணிய கசிப்பு. பெருமாளே எனக்கு நல்ல மோட்சத்தை இப்படியாவது கொடுத்தே அப்படின்னு. அது இயற்கையாவே நடந்தது. கபீர்தாசர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய குரு வந்து தீட்சை கொடுக்கணும்னு, தொடு தீட்சை கொடுக்கணும், எனக்கு துரிய தீட்சை, ஆக்னை தீட்சை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். தொடு தீட்சை தானே ராஜா ஆக்னை. அது அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ராஜா கபீர்தாசர் கொடுக்கவே இல்லை யாரும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். குரு காலையில 3 மணிக்கு கங்கை கரையில குளிக்க போறாரு, நான் படுத்து கிடக்கிற புலையன் என்னை வந்து தொடமாட்டாரா, தீட்சை கொடுக்க மாட்டாருன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அப்புறம் ஒரு ஐடியா பண்ணீங்க, கங்கை கரையில போய்